ஹாய்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வெஜிடபிள் கிரேவி பார்க்க போறோம். அது வந்து சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஆயில் போட்டு 2 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஆனியன் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறி என்னென்ன எடுக்க போகிறோன்னா, ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீன்ஸு, ஒரு கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் காலிஃப்ளவர், கொஞ்சம் க்ரீன் பீஸ் எல்லாம் போட்டு அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தக்காளி கூடயே வதக்கிக்கோங்க. அதில் என்னென்ன பொடி போடணும்னா வந்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அந்த டைமில் ஒரு மிக்ஸி எடுத்து கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, கசகசா, 4, 5 முந்திரி போட்டு அதை ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் மசாலா, காய்கறிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு, அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதையும் போட்டுருங்க. அந்த காய்கறி கூட போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து குக்கர் மூடி போட்டு 2 விசில் போடுங்க. அது நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதை குக்கரை திறந்து அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான வெஜிடபிள் குருமா ரெடி. இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமும் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். க்ரீமி ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சப்பாத்தி கூட, தோசை கூட ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.